இந்த அரங்கத்திற்காக சிறப்பாக வரவழைக்கப்பட்டவர் என்று நான் உணர்கின்றேன். உலகம் முழுவதும் தமிழர்கள் இருக்கின்றார்கள், மலேசியாவில் மட்டும்தான் தமிழர்கள் வாழ்கின்றார்கள் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியது இன்று வரை உலக தமிழர்களுக்கு நெஞ்சில் அந்த வார்த்தை இன்னமும் ஆழமாக பதிந்திருக்கின்றது. தமிழ்நாட்டுக்கு அடுத்து, இலங்கைக்கு அடுத்து மலேசியாவிலும் சிங்கப்பூரிலும் தான் மக்கள் அழகான தமிழ் மொழியில் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக இலங்கைக்கு அடுத்து மலேசியாவில் தான் தமிழர்கள் அதிகமாக வாழ்கின்றார்கள். அண்ணா சொன்னது போல வாழ்கின்றார்கள். இந்த இரு நாடுகளிலும் நீங்கள் தமிழ் மொழியை முறையாக பயன்படுத்தவில்லை என்றால், அல்லது அந்த தமிழ் மொழியின் தேவையை உணராமல் இருந்தால் நிலைமை என்ன ஆகும் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காக, மலேசியர்களுக்கும் சிங்கப்பூர்களுக்கும் உணர்த்துவதற்காகத்தான் வாழும் உதாரணமாக இருக்கின்ற திருமலை செட்டி அவர்களை இங்கே அனுப்பியிருக்கின்றார்கள். மொரிசியஸில் தமிழர்கள் பெயரளவில் மட்டுமே தமிழர்களாக இருக்கின்றார்கள். கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தால் நிலைமை என்ன ஆகும் என்பதை நாம் உணர்வதற்காக ஒரு வாழும் உதாரணத்தை இங்கே அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். எனவே அந்த விழிப்புணர்வுக்கான தகவலை பெற்றுக்கொண்டு எனது கட்டுரையை சமர்ப்பிக்கின்றேன். இப்பொழுது ஆண்டியப்பன் அவர்கள் தன்னுடைய உரையை முடித்துவிட்டு இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். எப்பொழுதுமே சிங்கப்பூரும் மலேசியாவும் ஒன்றாக வந்து ஒரு அரங்கத்தில் கட்டுரைகளை சமர்ப்பித்தால் ஒரு சிக்கல் இருக்கும். ஆண்டியப்பன் அவர்கள் சொன்ன தகவல்களிலே பல தகவல்கள் எங்களுக்கும் பொருந்தும். ஒரே ஒரு பாலம் மட்டும்தான் இடைவெளி, சிங்கப்பூருக்கும் மலேசியாவிற்கும் ஒரே ஒரு பாலம் மட்டும்தான். அதிலும் குறிப்பாக மலேசியாவும் சிங்கப்பூரும் ஒரே நாடாக இருந்து பிறகு பிரிந்து சென்ற நாடு. இப்பொழுது தீபகற்ப மலேசியாவில், அதாவது மலேசியாவில் 2 கோடியே 80 லட்சம் சரி 2 கோடியே 80 லட்சம் மக்கள் தொகையை கொண்ட நாடு மலேசியா. அதிலே ஏறத்தாழ 20 லட்சம் இந்தியர்கள் சிறுபான்மையினராக அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் தொகையிலும் பொருளாதார பலத்திலும் தமிழர்கள் மிகவும் பின்தங்கியவர்களாக, சிறுபான்மையினராக அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் ஏறக்குறைய 60 விழுக்காட்டு மக்கள் தொகையையும் அரசாங்க பலத்தையும் கொண்ட இனமாக அங்கு மலாய்க்கார இனம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஏறக்குறைய 30 விழுக்காட்டு மக்கள் தொகையையும் ஏறக்குறைய 60 விழுக்காட்டு பொருளாதார பலத்தையும் சீன இனம் பெற்றிருக்கின்றது. எனவே பொருளாதாரத்திலும் மக்கள் தொகையிலும் ஆட்சி பலத்திலும் மிக குறுகிய நிலையில் இருந்தாலும் நாங்கள் எங்கள் மொழியை மறக்காமல், எங்கள் சுய அடையாளத்தை இழக்காமல், எத்தனையோ இடர்பாடுகளுக்கு இடையிலும் வாழ வந்த இடத்தில் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, சமயம் ஆகியவற்றை மறக்காமல், சுய அடையாளத்தை இழக்காமல் அங்கு வாழ்ந்து வருகின்றோம். அதே நேரத்தில் பல தேசங்களில் பெயரளவில் மட்டுமே தமிழர்கள் வாழ்ந்து வந்தாலும் நாங்கள் அந்த கலை, இலக்கியம், மொழி ஆகியவற்றை எங்களுடைய வாழ்வாதாரமாக நாங்கள் எடுத்துக்கொண்டு வாழ்ந்து வருவதற்கு எங்களுடைய முன்னோர்கள் அங்கு ஆற்றியிருக்கின்ற பணி, சேவை, தியாகம் மிக அதிகம். அவர்களுடைய வாரிசுகளாக தான் நாங்கள் அங்கு வாழ்ந்து வருகின்றோம். அவர்கள் ஊட்டிய அந்த உணர்வுகளை இன்றளவும் ஓரளவுக்கு நாங்கள் போற்றி பாதுகாத்து வந்திருக்கின்றோம்.
தமிழ்நாட்டிலிருந்து உலகம் முழுவதும் தமிழர்கள் சென்றிருக்கின்றார்கள். அப்படி வந்த தமிழர்களுக்கு இந்த நாட்டில் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழர்களுடைய அந்த வரலாற்றை எடுத்து பார்த்தால் ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டு என்று சொல்கின்றார்கள். அந்த 30 ஆண்டுகள் என்று பார்க்கும் பொழுது அவர்கள் ஒப்பந்த கூலிகளாக வந்தவர்களை மட்டும் கணக்கெடுத்துக் கொண்டால் ஏறக்குறைய 130 ஆண்டுகள் அல்லது ஒரு 150 ஆண்டுகள் என்று சொல்லலாம். ஆனால் சஞ்சி கூலிகளாக, அதாவது ஒப்பந்த கூலிகளாக மட்டுமே வந்தவன் இல்லை தமிழன் என்பதற்கு தொல்லியல் ஆதாரங்கள் நிறைய உண்டு. வெள்ளையர்களின் ஆளுமைக்கு மலாயா கொண்டு வரப்பட்ட பின்னர் தென்னிந்தியாவில் இருந்து தொழிலாளர்களை ஒப்பந்த கூலிகளாக அழைத்து வந்தனர். 1786 ஆண்டில் பினாங்கி தீவில் ஆங்கிலேயர்கள் ஆளுமைக்கு வந்தது. 19ஆம் நூற்றாண்டு தொடக்கம் முதல் இந்தியர்களை உடல் உழைப்பு தொழிலாளர்களாக அங்கு மலேசியாவிற்கு கொண்டு வந்தார்கள். 1816ஆம் ஆண்டு பினாங்கி மாநிலத்தில் தமிழ் பள்ளி ஒன்று தொடங்கப்பட்டிருக்கின்றது. 1833 அது மூடப்பட்டிருக்கின்றது. 1850 ஆங்கில பள்ளி ஒன்று தொடங்கப்பட்டு அதிலே தமிழ் பள்ளியும் இயங்கி இருக்கின்றது. 1859ஆம் ஆண்டு அதே போன்ற ஒரு பள்ளி தொடங்கப்பட்டிருக்கின்றது. இந்த பள்ளிகள் எல்லாம் தொடங்கி மூடி வந்திருக்கின்றன. 1920ஆம் ஆண்டில் ஏறக்குறைய 122 தமிழ் பள்ளிகளும் 1925ஆம் ஆண்டில் 235 தமிழ் பள்ளிகளும் இயங்கியுள்ளன. 1957ஆம் ஆண்டில் நாடு சுதந்திரம் பெற்ற பிறகுதான் தமிழ் மொழிக்கு, தமிழ் பள்ளிகளுக்கு முறையான பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த நேரத்தில் 888 தமிழ் பள்ளிகள் அங்கு இயங்கியுள்ளன. ஆனால் இந்த தமிழ் பள்ளிகள் எல்லாம் பெரும்பாலும் தோட்டப்புறங்களிலே இயங்கி கொண்டிருக்கின்றன. அந்த தோட்டப்புற தமிழ் பள்ளிகள் அனைத்தும் அங்கு 2 வகையான நிலைகள் தமிழ் பள்ளிகள் பராமரிக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று, அரசாங்க நிலத்திலே இருக்கின்ற பள்ளிகள் முழுக்க அரசாங்கத்தின் பராமரிப்பில் இருக்கும். அதாவது கட்டடம், சம்பளம், அந்த ஆசிரியர்களுக்கான பயிற்சிகள் அனைத்துமே அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்படும். அது முழு உதவியை பெறுகின்ற பள்ளிகள். மலாய் மொழியில் பந்துவான் பினோ என்று சொல்வார்கள். இன்னொரு வகை பள்ளிகள் இருக்கின்றன. அது தனியார் நிலங்களிலே இருக்கின்ற பள்ளிகள். அப்படி தனியார் நிலங்களிலே இருக்கின்ற பகுதிகளில் ஒரு பகுதி செலவுகளை மட்டும் அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும். கட்டடங்கள், தளவாட பொருட்கள் இவை அனைத்தையும் பள்ளி வாரியம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சம்பளம், ஆசிரியர்களுக்கான சம்பளம், அந்த ஆசிரியர்களுக்கான பயிற்சி அனைத்தையும் அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும். ஆக அது ஒரு பகுதி உதவியை பெறுகின்ற பள்ளிகளாக இருக்கும். அந்த காலத்தில் தோட்டப்புறங்களில் இருந்த அந்த பள்ளிகள் அனைத்தும் தனியார் நிலங்கள் என்ற காரணத்தினால் அவற்றை அந்த தோட்ட நிர்வாகங்களே எடுத்துக்கொள்ள வேண்டும், செலவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஏறக்குறைய 523 தமிழ் பள்ளிகள் அங்கு இயங்குகின்றன. தோட்டங்களில் நடத்தப்பட்ட இப்பொழுது அந்த 523 தமிழ் பள்ளிகள் ஏன் குறைந்தன